Good morning children. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தேர்ட் சாப்டரில் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம், அதனோட டெஃபினிஷன் பார்த்தோம், தென் பார்ட்னர்ஷிப் டீடு, கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு. அதாவது கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி வந்து நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 எப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். கூட்டாண்மை ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படியே அவங்களுக்குள்ள ஓரலாக கூட இருக்கலாம். அதாவது ரிட்டனில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, ஓரலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாய்மொழியாக இருந்திருக்கலாம், அவங்களோட ஒப்பந்தம் வந்து வாய்மொழியாக இருந்திருக்கலாம். அப்போ ரிட்டன் டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ். ரெமுனரேஷன் அப்படின்னா கூட்டாளிகளோட ஊதியம். அப்போ அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணுமா. இப்போ பார்ட்னர்ஷிப் டீடாக இருந்தால் இவங்களுக்கு சேலரி, இவங்களுக்கு எவ்வளோ % கமிஷன், இப்படி ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுலேயே ரிட்டன் டாக்குமெண்ட் பார்ட்னர்ஷிப் டீடில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்ட்னர்ஷிப் டீடே இல்லை அப்படிங்கிறப்ப யாராச்சும் பார்ட்னருக்கு ஊதியம் கொடுக்கணுமா அப்படின்னா, நோ சேலரி ஆர் ரெமுனரேஷன் இஸ் அலவுட் டு எனி பார்ட்னர். இந்த கூட்டாண்மை இதில் வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன செக்ஷன் 13A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட்னர்ஷிப் டீட் அவங்க எதுவும் இந்த மாதிரி ஒப்பந்தம் இல்லை அப்படிங்கிறப்ப, ரிட்டன் டாக்குமெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப எந்த கூட்டாளிக்கும் சேலரி கொடுக்கணுங்கிறது கிடையாது. இப்போ நோ சேலரி ஆர் ரெமுனரேஷன் இஸ் அலவுட் டு எனி பார்ட்னர். எந்த கூட்டாளிக்கும் ஊதியம் கொடுக்க வேண்டியது தேவையில்லை. அடுத்தது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அது லாபத்தை பகிர்ந்து கொள்ளும் விகிதம் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆர் டு பி ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. எந்த அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் ரேஷியோ இல்லை அப்படின்னு குறிப்பிடலை அப்படிங்கிறப்ப அவங்க வந்து லாபமோ நட்டமோ எதுவாக இருந்தாலும் சமமாக பகிர்ந்துக்கணும், ஈக்குவலாக. ஓகே, ஈக்குவல் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். அவங்க அங்கே வந்து ரெமுனரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப அது வந்து ரெமுனரேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நோ சேலரி ஆர் ரெமுனரேஷன்ஸ். தென் இது வந்து பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. ஓகே, தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னா அவங்க போட்டிருக்கிற முதல் மீதான வட்டி, அவங்க கொடுத்துருக்க முதலுக்கு வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னா, நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் ஆன் த கேபிட்டல். எப்போ பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படிங்கிறப்ப, வேர் எ பார்ட்னர் இஸ் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் as per partnership deed, such interest on capital will be payable only out of profit. அப்போ அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து அவங்க ப்ராஃபிட்லேருந்து தான் கொடுக்கணும். இப்போ இதில் வந்து எதுவுமே அவங்க நம்மளுக்கு குறிப்பிடலை அப்படிங்கிறப்ப, பார்ட்னர்ஷிப் டீடே இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க பார்ட்னர்ஸ் போட்டிருக்கிற முதல் மீதான வட்டி வந்து கொடுக்க தேவையில்லை. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அப்படின்னு பார்க்குறப்ப, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் யாராவது ஒரு பார்ட்னர் வந்து லோன் கொடுத்துருக்காரு நிறுவனத்திற்கு அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா 6% பர் ஆனம், வருடத்திற்கு 6% வட்டி கொடுத்தா போதும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், அவங்க பணம் எடுக்கிறாங்க, அவங்களோட சொந்த செலவுக்காக எடுக்கிறாங்க ஏதாவது கூட்டாளிகள் அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஏன்னா அவங்க போட்ட முதலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல அப்படிங்கிறப்ப அவங்க அதுலேருந்து தொழிலேருந்து பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான வட்டியும் அவங்கள்ட்ட இருந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. ஓகேயா, பாருங்க, நோ இன்ட்ரெஸ்ட். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு 6%, வருடத்திற்கு 6%. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் வந்து முதல் மீதான வட்டியும் கொடுக்க வேண்டாம். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னு பார்க்குறப்ப ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். ரெமுனரேஷன் வந்து நோ ரெமுனரேஷன். ஓகே, இவ்வளோதான். இது 5 இது படிச்சிட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன், ஃபஸ்ட்டு எக்ஸசைஸும் இதாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள். ஏபிசி அண்ட் டி ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம். ஏபிசிடி 4 பேரும் ஒரு நிறுவனத்தில் கூட்டாளிகளாக இருக்காங்க. there is no partnership deed. இதை தான் நம்ம பார்க்கணும். there is no partnership deed. கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லை.
அப்போ ஹவ் வில் யூ டீல் வித் த ஃபாலோயிங். அப்போ கீழே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் டீல் பண்ணுவீங்க? பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படிங்கிறப்ப எப்படி இதை நீங்கள் டீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஏ ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல். ஏ வந்து அதிக அளவில் அதில் முதல் போட்டிருக்காரு. ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 12% பர் ஆனம். அவர் எவ்வளோ கேட்குறாருன்னா, நான் தான் அதிகமாக முதல் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு வருஷத்துக்கு 12% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொடுக்கணுமா? பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம கொடுக்க தேவையில்லை. அப்படி தானே. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருங்கள், அந்த சட்டத்திலே என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் ஆன் த கேபிட்டல். ஸோ இவர் வந்து அதிகமாக முதல் போட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை. அப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்ன எழுதணும் இங்கே பாருங்கள். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். therefore A is not entitled to interest on capital. அதனால ஏக்கு முதல் மீதான வட்டி கொடுப்பது தேவையில்லை. ஓகே. அடுத்த செகண்ட் பாருங்க. B has withdrawn 1000 per month. Withdrawn other partners ask B to pay interest on drawings at 10% per annum to the firm, but B does not agree to it. பி வந்து 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் எடுத்துக்கிறாரு. அந்த ஏசிடி மற்ற பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் மாதம் எடுத்ததுக்கு 10% எங்களுக்கு வட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பி வந்து அதுக்கு அக்ரி பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்போ பி கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். அப்போ நான் பணம் முதலுக்கும் இன்ட்ரெஸ்ட் தேவையில்லை, அப்போ அவங்க எடுக்கிற பணத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வட்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஆன் த டிராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர் அப்படி எழுதுனா போதும். பாருங்க செகண்ட் ஒன் பாருங்க. No interest is chargeable on drawings made by the partner. Therefore, B need not pay interest on drawings. Okay, இது மட்டும் எழுதுனீங்கன்னாவே போதும். Then third one பாருங்க. Loan advanced by C to the firm is 10,000. C வந்து ஃபேமுக்கு அந்த நிறுவனத்திற்கு 10,000 ரூபாய் லோனா கடனாக கொடுத்துருக்காரு. He demands interest on loan at 9% per annum. அவர் எவ்வளோ கேட்குறாருன்னா 9% வட்டி கொடுங்கன்னு கேட்குறாரு. ஏ அண்ட் பி டு நாட் அக்ரி டு வித் திஸ். ஏவும் பியும் என்ன சொல்கிறாங்க, இதை அக்ரி பண்ணிக்க முடியாது, 9%லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ லோன் அப்படின்னு பார்த்தாவே எவ்வளோ கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் லோன் பார்த்தோன்னா பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் தான் கொடுக்கணும், 6% தான் கொடுக்கணும். அவர் 9% கேட்குறாரு. அப்போ 9% கொடுக்க தேவையில்லை. அந்த 10,000க்கு எவ்வளோ கொடுக்கணும், 6%. பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் அட் 6% per annum. Therefore, C is to get interest at 6% per annum on 10,000. ஓகே, இதை எழுதுனீங்கன்னா போதும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க. D demands salary at the rate of 5,000 per month as he spends full time for the business. டி என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் இந்த பிஸ்னஸில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறேன், அதனால் எனக்கு மாதம் 5,000 ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் யார் அதை அக்செப்ட் பண்ணிக்கல? பி அண்ட் சி டு நாட் அக்ரி வித் திஸ். பியும் சியும் அதை அக்ரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவருக்கு சம்பளம் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு பார்த்தா கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இங்கே நம்மளுக்கு இதுதான் இதுலேயே என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட்னர்ஷிப் டீடு இல்லை அப்படிங்கிறப்ப அந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அந்த சட்டத்திலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நோ சேலரி ஆர் ரெமுனரேஷன் அலவுட் டு எனி பார்ட்னர். ஸோ என்ன எழுதணும், நோ ரெமுனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர், ஹென்ஸ் டி இஸ் நாட் என்டைட்டில் டு சேலரி. ஓகே. தென் டி 5 பாருங்க. ஏ டிமாண்ட்ஸ் த ப்ராஃபிட் டு பி ஷேர்ட் இன் த கேபிட்டல் ரேஷியோ. ஏ என்ன சொல்கிறாருன்னா, ஏ தானே அதிகமாக முதல் போட்டிருக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஏ வந்து அதிகமாக முதல் போட்டிருக்கனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, வர ப்ராஃபிட்டை கேபிட்டல் ரேஷியோவில் பிரிக்கணும். யார் யார் எவ்வளோ முதல் போட்டிருக்கோமோ அந்த விகிதத்தில் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவருக்கு கேபிட்டல் அதிகமாக போட்டிருக்கனால இவருக்கு அதிகமாக வரும்ல லாபம், அதனால் அப்படி சொல்கிறார். பட் பிசி அண்ட் டி டு நாட் அக்ரி. பிசிடி 3 பேர் என்ன சொல்கிறாங்க, அக்ரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ இதுக்கான சட்டப்படி பார்த்தோன்னா இவங்கள்ட்ட பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை. அப்போ சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து ஷேர் ஈக்குவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோ எதுவும் இல்லை அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைங்கிறப்ப ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
அப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம், ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அப்படி எழுதுனீங்கன்னா போதும். ஓகே சில்ட்ரன், கிளியரா? இதுவே தான் எக்ஸசைஸ் 1. பாருங்க, எக்ஸசைஸ் 1லையும் அதே தான். ஆகாஷ், பாலா, சந்துரு அண்ட் டேனியல் ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபார்ம். ஆகாஷ், பாலா, சந்துரு, டேனியல் 3 பேரும் ஒரு நிறுவனத்தில் கூட்டாளிகளாக இருக்காங்க. தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட். அவங்க அங்கேயும் என்ன இல்லை, கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லை. ஹவ் வில் யூ டீல் வித் த ஃபாலோயிங். ஓகே, கீழே வரவன்ட்டு எப்படி நம்ம டீல் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகாஷ் ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல். ஆகாஷ் வந்து அதிக அளவில் முதல் போட்டிருக்காரு. ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 10% per annum. எனக்கு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வேணும்னு கேட்குறாரு. அப்போ கொடுக்கணுமா வேணாமா? கேபிட்டல் மீது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டிராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கும் வந்து என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இவங்களுக்கு வந்து கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை. அப்போ என்ன எழுதணும், நீங்கள் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாரு, நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர் அப்படி எழுதுனா போதும். ஓகேயா? அடுத்தது பார்த்தோன்னா, பாலா ஹேஸ் வித்ட்ரான் 3000 per month. பாலா மாதம் 3000 ரூபாய் எடுத்துக்கிறாரு. அதர் பார்ட்னர்ஸ் ஆஸ்க் பாலா டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அட் 8% per annum to the firm, but பாலா did not agree to it. பாலா மாதம் 3000 ரூபாய் எடுத்துக்கிறாரு. மற்ற பார்ட்னர் வந்து 8% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. பாலா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ டிராயிங்ஸுக்கும் நம்ம என்ன கொடுக்க தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள், இங்கே என்ன எழுதணும், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் டிராயிங்ஸ் மேட் பை த பார்ட்னர்ஸ். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு எழுதணும். தேர்ட் ஒன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஆகாஷ் டிமாண்ட்ஸ் the profit to be shared in the capital ratio but others do not agree. ஆகாஷ் அதிகமாக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக, இந்த ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டல் ரேஷியோவில் முதல் விகிதத்தில் பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்கெல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ அதை வந்து எப்படி தான் பிரிச்சுக்கணும், அதை வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். பாருங்கள், ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி, சமமாக பகிரணும். ஓகேயா? அடுத்தது ஃபோர்த், டேனியல் டிமாண்ட் சேலரி அட் த ரேட் ஆஃப் 10,000 per month. டேனியல் வந்து 10,000 ரூபாய் எனக்கு மாதம் வேணும். ஆஸ் ஹி ஸ்பெண்ட்ஸ் ஃபுல் டைம் ஃபார் த பிஸ்னஸ். நான் முழு நேரமாக இங்கே தான் வேலை செய்கிறேன், அதனால் எனக்கு 10,000 ரூபாய் மாதம் சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அங்கே கொடுக்கணுங்கிறது இல்லை இல்லையா? அதனால் இங்கே என்ன எழுதணும் நம்ம, நோ ரெமுனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். எந்த கூட்டாளிக்கும் ஊதியம் வழங்க தேவையில்லை. ஓகேயா? அடுத்தது பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், லோன் அட்வான்ஸ்ட் பை சந்துரு டு த ஃபர்ம் இஸ் 50,000. சந்துரு வந்து எவ்வளோ லோன் கொடுத்துருக்காரு, 50,000 கடனாக கொடுத்துருக்காரு. ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட் 12% per annum. அவர் வந்து எனக்கு 12% இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது வந்து இதில் எவ்வளோ பர்சன்ட் தான் லோனுக்கு அப்படின்னா 6% தான். இவர் 12% கேட்குறாரு. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, interest on loan is payable at 6% per annum. ஓகேயா? இதை மட்டும் எழுதுனா போதும். இந்த 5 1 2 3 4 5 அப்படின்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸை மட்டும் அங்கே எழுதுனீங்கன்னா போதும். ஓகே சில்ட்ரன், இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாதப்ப அப்படின்னு. ஓகேயா? அடுத்தது நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம போடணும், இந்த கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். இன்றைக்கி நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை வந்து போட்டு வைங்க. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.